இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஸோ அது அந்த காலகட்டங்கள்ல வந்து எப்படி வந்து இவ்ளோ பெரிய இப்ப நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கட்டும், ரேடியோ யூஸ் பண்றோம். பாட்டு கேட்கிற அந்த ரேடியோ யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறது பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து அதிகமா வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஏரோப்ளேனோ, அது இல்லாம காரோ எல்லாமே யூஸ் பண்றோம். ஆனா அந்த காலகட்டங்கள்ல வந்து எதுவுமே கிடையாது. அவங்க எப்படி வந்து அந்த அளவுக்கு சர்வே பண்ணியிருக்க முடியும்? ஸோ அது மட்டும் இல்லாம, அப்ப இருந்த இப்ப பல நவீன வசதிகள வந்து நம்ம இப்ப கொண்டு இருந்தாலும், அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க, எந்த விதமான வசதியுமே கிடையாது. ஸோ எப்படி வந்து அவங்க வந்து சர்வே பண்ணியிருக்க முடியும்? இப்போ நார்மலா நம்ம நடக்கிறதா இருந்தாலும், ஒரு நாளைக்குன்னு வந்து ஒரு 20, 25 கிலோமீட்டர் இவ்வளோ தான் நடக்க முடியும். ஆனா அப்போதைக்கு வந்து அவங்க ஃபுல்லா நடந்து தான் போகணும். அது மாரி உள்ள ஒரு காலகட்டங்கள்லயும் வந்து எப்படி இருந்திருக்க முடியும்? ஸோ அது மட்டும் இல்லாம, அந்த காலகட்டங்கள்ல இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு பரப்பளவு கொண்டதா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதையும் பத்தி நம்ம இதுல இருந்து பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாரி இருந்துச்சு? அவங்க வந்து என்ன மாரி காலகட்டங்கள்ல வந்து அவங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அவங்களோட உடைகள், அது மட்டும் இல்லாம அவங்களோட வந்து வாழ்க்கை முறைகள், தொழில் இது மாரி உள்ள விஷயங்கள வந்து நம்ம வந்து இதுல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு பரப்பளவா கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னாக்கா, இந்தியா மட்டும் கிடையாதுங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், அது மட்டும் இல்லாம நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் இது மாரி எல்லா கண்ட்ரிகளையும் உள்ளடக்கிய ஒரே நாடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா. ஸோ இந்தியாங்கிற ஒரே நாடு வந்து இவ்வளோ நாடுகள வந்து பரப்பளவா கொண்டது இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வெள்ளையர்களோட சூழ்ச்சினால வந்து பல பல நாடுகளா வந்து பிரிஞ்சு போணுச்சு. அதாவது வெளிநாட்டுக்காரங்கனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில அதாவது அரசர்கள் படையெடுப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறமும் இந்த நாடுகள் வந்து ஒரு சில அ பின்விளைவுகள் வந்து ஏற்பட்டுச்சோ, அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறாங்க. இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உலகத்திலேயே வந்து அதிக பாப்புலேஷன கொண்ட ஒரு நாடா இருந்தாலும், அப்போ வந்து வெறும் 3,00,00,000 மக்கள் தான் வந்து இந்தியாவுல வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பழங்குடியினர்ன்னு தனித்தனியா இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கணக்கெடுக்காமயே 3,00,00,000 மக்கள் வந்து அப்ப வந்து இருந்திருக்காங்க. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து எப்ப அந்த காலகட்டங்கள்ல வந்து யார் யார் வந்து இந்த இந்தியா வந்து இவ்வளவு பெரிய ஒரு எம்பையர வந்து ஆண்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, மௌரியா பேரரசு. ஸோ இந்த மௌரியா பேரரசும் சரி, அதுக்கப்புறம் வந்த சந்திரகுப்தா பேரரசும் சரி, இவங்க தான் வந்து இவ்வளவு பெரிய இந்தியாவ வந்து அப்ப வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு மிக முக்கியமா இந்த அரசர பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேணும். ஸோ எப்படின்னாக்க, அசோக பேரரசு. ஸோ இந்த அசோக பேரரசு தான் பார்த்தீங்கன்னாக்க, 37 வருஷம் வந்து இந்த இந்தியாவ வந்து ஆண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலகட்டங்கள்ல தான் வந்து எந்த விதமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம மக்கள் வந்து அமைதியா வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில அரசர்கள் வந்து படையெடுத்து வர்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் 100க்கும் மேற்பட்ட போர்கள் வந்து இந்தியால நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பாகிஸ்தானா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும் எல்லாமே வந்து பிரிஞ்சு போணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நடந்த ஒரு சில போர்கள்னால தான் வந்து எல்லாமே பிரிஞ்சு போணுச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்தியா அதாவது பாகிஸ்தான், அதுக்கப்புறம் உள்ள பங்களாதேஷ் வந்து அதுக்கப்புறம் இந்த இது ஆங்கிலேயர்கள் போனதுக்கு அப்புறம் வந்து பிரிச்சு குடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ஈரான், ஆப்கானிஸ்தான் எல்லாமே வந்து ஒரு சில படையெடுப்புகள்னால தான் வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம இந்தியா வந்து நம்ம சொன்ன மாரி, அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசா இருந்திருக்கும். இப்பவும் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்காரர்கள்னால வந்து அவங்க வந்து அதிகமான நம்ம உள்ள எல்லா வளங்களையும் வந்து அதாவது சுரண்டி எடுத்துட்டு போனாங்கன்னு தான் சொல்லலாம். அந்த மாரி உள்ள ஒரு பிரிட்டிஷ்காரனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியாவுல வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சங்கள் இப்ப ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு இப்ப தான் வந்து ஓரளவு நார்மலா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அ 1000 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து மக்கள் வந்து என்னென்ன மாரி ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும், தொழில்கள் எப்படி இருந்திருக்கும். ஸோ இத பத்திலாம் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். ஏன்னாக்கா இவங்க இந்தியாவிலேயே முக்கியமா ஒரு சில நாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பருத்திய வந்து அதாவது விளைவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி விளைவிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் ஒரு நாடு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அதாவது ஆண்களா இருக்கட்டும், ஆண்கள் வந்து வேட்டி தான் கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேட்டி கட்டுறதும் பார்த்தீங்கன்னாக்க, பருத்தியினால அதாவது காட்டன் வேட்டி தான் வந்து அப்ப கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களும் கட்டுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம குழந்தைகள் கட்டுறதா இருக்கட்டும், குழந்தைகளும் வந்து அதிகமா வந்து சட்டையெல்லாம் இல்லாம நம்மள மாரிலாம் போட மாட்டாங்களாம். ஸோ அவங்க போடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேட்டி மாரி தான் வந்து சுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யூஸ் பண்றதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காட்டனால செய்யப்பட்ட ஒரு வேட்டி தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து இப்போ வந்து ஆடம்பரமா நெறைய வந்து ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், விதவிதமா ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், இப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்றதும் வந்து ஒரு இந்த காட்டனால செய்யப்பட்ட சாரின்னு சொல்ல முடியாது. சாரின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சமஸ்கிருத வேர்டு. ஸோ நம்ம சாரின்னு வந்து சொல்றது அப்பயும் வந்து அத வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க யூஸ் பண்ற அந்த சாரின்னு பார்த்தீங்கன்னாக்க, காலுக்கு அதாவது முட்டிக்கு காலுக்கு மேல தான் வந்து அவங்க சாரி கட்டுவாங்களாம். ஸோ அப்பதான் வந்து அவங்க வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் நம்ம வந்து ஒரு சில கோயில்கள்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட
அந்த சிற்ப கலைகள்லாம் அந்த ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா, முட்டிக்காலுக்கு மேல தான் வந்து அவங்க வந்து சேரி கட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி கட்டுனது தான் அந்த காலங்கள்லேருந்து அப்போ வரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, இதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில அப்ப அந்த காலகட்டங்கள்ல வந்து பணக்கார வீட்டு பெண்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கலாம் வந்து அதிகமா வந்து சேரி கட்டும்போது, அவங்க வந்து அதிகமான வந்து ஃபுல்லா கவர் பண்ற மாரி கவுன் மாரி போடுறது, இதெல்லாம் வந்து அந்த காலகட்டங்கள்ல போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வயதானவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அந்த காலகட்டங்கள்ல வந்து தலைய வந்து முக்காடு போட்டுட்டு தான் இருப்பாங்களாம். ஸோ ஏன் அப்படி வந்து அவங்க வந்து முக்காடு போட்டுக்கிட்டு இருக்காங்கனாக்கா, அந்த சூரிய ஒளி வந்து அவங்க மேல படாம இருக்கிறதுக்கும், அதாவது அவங்கள வந்து புரொடெக்ட் பண்றதுக்கும் அந்த காலகட்டங்கள்ல வந்து மக்கள் வந்து அதாவது வயதானவங்க வந்து அந்த மாரி போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அ அப்ப வந்து இருந்த மக்கள் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு எம்பையரா இருந்துச்சு. ஆனா, நம்ம ஊர்ல 3,00,00,000 மக்கள் தான் இருந்தாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யூரோப் கண்ட்ரி இப்போ வந்து ரொம்ப லோவா இருக்கும் மக்கள் தொகை. ஆனா, அப்ப அந்த காலகட்டங்கள்ல இந்தியாவ கம்பேர் பண்ணும்போது அவங்க அதிகமான மக்கள் தொகை கொண்டதாகவும், அப்போ இருந்த வல்லுனர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா விவசாயம். விவசாயங்கிறது இப்ப இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பா இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி உள்ள ஒரு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலகட்டங்கள்ல அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னாக்கா, விவசாயம் பண்றதுக்கு ஒரு சில ஒரு சில இடங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா இடமும் விவசாயம் பண்ண முடியாம ஒரு குண்டு குழியுமா தான் இருந்திருக்கு. ஸோ ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு விவசாய நாடுன்னு சொல்றாங்க. ஆனா பர்ட்டிகுலரா வந்து நார்த் சைட கம்பேர் பண்ணும்போது சவுத் சைட்ல வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவோட முதுகெலும்பு அதாவது விவசாயத்துக்கு முதுகெலும்பு அப்படின்னு சொல்றோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விவசாயம் பண்றக்கூடிய இடமா வந்து இப்ப இந்த 3 ஸ்டேட் தான் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து இதுல சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கால்நடைகள் வளர்க்கறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நெல், தானியம் முக்கியமா இந்தியாவோட பாரம்பரியமானது பார்த்தீங்கன்னாக்க, நெல் அதாவது இல்லாம சோளம் இதெல்லாம் வந்து தானியங்கள வந்து அதிகமா வந்து பயிரிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து இதுல சொல்லப்படுறாங்க. சரி நம்ம வந்து கிராமத்துல வந்து இந்த விவசாயம் பண்ணுவாங்க, மாடுகள் வளர்ப்பாங்க இதெல்லாம் சொன்னேன். ஆனா வந்து கிராமத்துல அதாவது நகரத்துல வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆனா கிடையாதுங்க. கிராமமும், நகரமும் எல்லாமே வந்து ஒரே மாரி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலகட்டங்கள்ல 2 இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒரு நகரம் மட்டும் மிகப்பெரிய ஒரு நகரமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல மிக முக்கியமா பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, மதுரைன்னு சொல்லலாம். அடுத்து தஞ்சாவூர்ன்னு சொல்லலாம். இந்த 2 தான் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலகட்டங்கள்ல வந்து அதிகமான அ ஒரு பெரிய ஒரு நகரமா வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நகரத்துல வந்து நம்ம வந்து யார் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணக்காரர்கள். அது மட்டும் இல்லாம, அந்த ஒரு பெரிய பெரிய ஒரு பதவியில இருப்பாங்க பார்த்தீங்களா? பதவி மீன்ஸ் அந்த இங்க உள்ள அரசர்களோட, அவங்களோட அமைச்சரவையில உள்ளவங்க. இந்த மாரி உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நகரத்துல போய் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அவங்க தான் வந்து அதிகமா இங்க வந்து செலவு பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து அவங்க தான் இங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ பெரிய பெரிய ஆள்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைய கட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அதுக்கு ஆட்கள் தேவைப்படுறதுக்கு இந்த கிராமத்துல இருந்து ஆட்கள் வந்து இங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்து அவங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கேயே வந்து அவங்க வந்து குடியேறுறதா இருக்கட்டும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து ஒருத்தவங்க உள்ளேக்கு வர்றாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா வந்து டாக்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்றாங்க. ஸோ இந்த டாக்ஸ் இன்கிரீஸ் பண்றதுனால, அங்க இருக்க மக்கள் வந்து அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்ப பாதிக்கப்படும்போது அதிகமான மக்கள் வந்து அப்ப பஞ்சம் ஏற்படுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த காலகட்டங்கள்ல அதாவது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாரி டாக்ஸ் அதிகப்படுத்தி, அங்கே கிராமத்துல உள்ள மக்கள் வந்து அங்கே நகரத்துக்கு போனவங்கலாம் மறுபடியும் ரிட்டர்னே வந்து கிராமத்துக்கு வந்ததா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அந்த காலகட்டங்கள்ல நடந்துச்சுன்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாரி வந்து மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சராசரியா வந்து எத்தன கிலோமீட்டர் நடப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1000 டூ 1500 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம நடந்து போ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து ஒரு நாள் சொல்லல, நெறைய நாட்கள். ஸோ அப்படி இருக்கும்போது, நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாட்டு வண்டி யூஸ் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம யூஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் போறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 ஒரு நாளுக்குள்ள நம்ம வந்து அங்க வந்து சேர்ந்துர்றோம். ஸோ அப்படியெல்லாம் கிடையாம அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிரல. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, மக்கள் வந்து எப்படி வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து அ அவங்க வந்து யூஸ் பண்றது விவசாயம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தொழில் பண்றதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கால்நடைகள் வளர்க்கிறது, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள தான் அந்த காலகட்டங்கள்ல மக்கள் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு வந்து எந்த விதமான குறையுமே இல்லாம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பணம் பற்றாக்குறை எல்லாமே ஏற்படுது. ஆனா அந்த காலகட்டங்கள்ல எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் டாக்ஸி இந்த மாரி பண்ணி தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவுல 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த முக்கியமான விஷயங்கள். ஸோ வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நாங்க ஆனந்த் பாலா. பாய்.